ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஓடோடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாமல் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே. உனக்கான நல்லதை உன் தாய் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றேன். மறுக்காமல் அதை ஏற்றுக்கொள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, இந்த நேரத்தில் உன்னிடம் பேசுவதற்காக உன் தாய் இத்தனை நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. என் பிள்ளையே, இதை கண்டதும் கேட்க வராத நீ எதற்காக தங்கமே உன் பிரச்சனைகளை என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? மிகவும் அவசியமான ஒரு செய்தியைத்தான் என் பிள்ளைக்காக நான் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இது மிகவும் அவசியமான காரியத்தை தான் என் பிள்ளை காதில் போடுவதற்காக இங்கு ஓடோடி அவசரமாக என் கையில் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன். எடுத்துக்கொண்டு வந்து இத்தனை நேரமாக உனக்கு காத்திருக்கின்றேனே என் தங்கமே. என் அன்பு பிள்ளையே, எதிர்மறை சக்திகள் உன்னை வீழ்த்தி கொண்டு இருக்கின்றது அல்லவா? உன் கை கால்களுக்கு பலம் இல்லாமல் ஆகி கொண்டிருக்கின்றது என்பது உனக்கே தெரிந்திருக்கும் என்பது எனக்கும் தெரியும் என் தங்கமே. உனக்குள் ஏதோ ஒன்று இருந்து உன்னை படுத்தி கொண்டு இருக்கின்றது என்று அறிந்து வந்தேன் என் தங்கமே. அதை நீயும் பலமுறை அறிந்து கொண்டுதான் இருக்கின்றாய் என் குழந்தையே. உன் கை கால்களுக்கு பலம் இல்லாமலும் உன் வீட்டில் இருக்கும் வேலைகளை கூட சரியாக செய்ய முடியாமலும் உன் கடமைகளையும் சரியாக செய்து முடிக்க முடியவில்லையே என்று வருத்தத்திலும் நீ இருப்பது உன் அன்னைக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று நினைக்கிறாயா? ஒரு வேலையை இன்று முடித்து தீர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் அதற்கான தெம்பு உன் மனதிலும் இல்லை, உன் உடம்பிலும் இல்லாமல் போய்விட்டது என்பது உண்மைதானே என் தங்கமே. உன் கை கால்கள் சுகமில்லாமல் ஆகிவிட்டது. அதை என்னவென்று பார்த்து விடலாம். மருத்துவர்களை சென்று அங்கு உனக்கு எதுவும் இல்லை, எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்கிறார்களாம். ஆனால் உடம்பில் இருக்கும் வலிகளை பற்றி உனக்கு மட்டுமே தெரியும். அந்த வலிகளையும் வேதனைகளும் அடக்கி கொள்ள வேண்டும். உன்னால் முடிந்த வரை வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாய் என்பது தெரிகின்றது என் தங்கமே. ஆனாலும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சரியான முறையில் செய்ய வேண்டியதை செய்ய முடியவில்லை. தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான நேரம் எனக்கு கிடைப்பதில்லையே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயா? உன் மனதளவில் தெய்வத்திற்கு இதை செய்ய வேண்டும், எழுந்து தீபங்களை ஏற்ற வேண்டும், என் தெய்வம் இப்படி இருளில் இருப்பது எனக்கு விருப்பமில்லை என்று நீயும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கின்றாய். உன் வீடுகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்ற மனம் இருந்தாலும் உன் உடல்நிலை அதற்கு ஒப்புக்கொள்வதில்லையா என் தங்கமே? அதற்கு வெளியே என்ன வேலைகள் இருந்தாலும் கடமைகள் இருந்தாலும் அதை சரியாக என்னால் பார்க்க முடியாமல் நீ தவித்து கொண்டு வருகின்றாய். உன் கை கால்கள் உடம்புகள் வயிற்றிலும் முதுகிலும் இருந்து வலிகள் வேதனையும் உன்னை உள்ளாக்கி கொண்டு உன்னை அந்த வலியால் வீழ்த்தி கொண்டு இருக்கின்றது அல்லவா என் தங்கமே? நாளுக்கு நாள் எதிர்மறை சக்திகள் உன்னை அழித்து கொண்டே இருக்கின்றது பிள்ளையே. இதிலிருந்து உன்னை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அன்னை உன்னை தேடி வருகின்றேன். இந்த தெய்வ பிள்ளை உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த தெய்வ வாக்கை நீ கேட்டுவிடு. உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் அன்னை உன் நேரத்தை வீணாக்குவதற்காக வரவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவசரமான செய்தியோடு அவசியமான செய்திகளையும் தான் எடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் எல்லாம் உனக்கு உன் அன்னை உன்னை தேடி
கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். அப்பொழுது எல்லாம் சில நேரங்களும் சில நிமிடங்களையும் எனக்காக ஒதுக்கி இந்த வாக்கை கேள் என் தங்கமே. நாளுக்கு நாள் உன் படுக்கை உன்னை தள்ளிக்கொண்டே இருக்கின்றது. நாளுக்கு நாள் உன் படுக்கை உன்னை இழுத்து கொண்டே இருக்கின்றது. நீ படுக்கைக்கு போகும் அளவிற்கு உன் சூழ்நிலை உன்னை தள்ளிக்கொண்டே இருக்கின்றது அல்லவா என் பிள்ளையே. இந்த எதிர்மறை ஆற்றலை அழிக்கவில்லை என்றால் உன்னை படுக்கையாக நிரந்தரமாக அழைத்து சென்றுவிடும் என்பதற்காகத்தான் இன்று இந்த நேரத்தில் ஓடோடி வந்திருக்கின்றேன் நான். என் செல்வமே, உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் உன் உடம்பில் இருக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் எதிர்மறை சக்திகள். எதிர்மறை சக்தி எப்படி வந்தாலும் என் தங்கமே தெளிவாக சொல்கின்றேன் கேள். உன்னுடைய எதிர்மறைகளின் எண்ணங்களாலும் உன் எதிர்மறைகளின் வஞ்சக எண்ணங்களாலும் உன்னை எதிர்மறை சக்திகளுக்குள் தள்ளிவிட்டு இருக்கிறது பிள்ளையே. அந்த எதிர்மறை சக்தி உன் வீட்டிற்குள் நிறைந்து இருக்கின்றது பிள்ளையே. நான் சொல்வதை கவனமாக கேட்டு அந்த தெம்பை நான் உனக்கு கொடுக்கின்றேன். இதை கவனமாக கேள். உனக்கு தெம்பு கொடுப்பது இந்த தாயின் கடமை. எழுந்து நான் சொல்வதை அனைத்தையும் மெதுவாக செய்து கொள் என் தங்கமே. சரி, உன் வீட்டில் அந்த தவறுகளை நடக்காமல் பார்த்து கொள்வதற்கு உன்னுடைய கடமையாக இருப்பது முதலில் உன் குளியலறையில் பற்றி பேச வேண்டும் என் தங்கமே. அதிலிருந்து ஆரம்பிக்கின்றது உன் வினைகள் எல்லாம். உன் வீட்டில் இந்த குளியல் அறையில் சுத்தமாக இல்லை, அங்கு அசுத்தம் அதிகமாக நிறைந்தே இருக்கின்றது. எந்நேரத்திலும் துர்நாற்றங்களும் பலவிதமான கசகசப்பான செயல்களும் உன் குளியலறையில் இருந்து கொண்டே இருக்கின்றது. நீ அதை சில நேரங்களில் கவனிக்காமல் விட்டு விடுகின்றாய் அல்லவா? அந்த குளியலறையை முதலில் சுத்தம் செய் என் தங்கமே. அந்த குளியலறை சுத்தமாக இருக்க வேண்டும். எதிர்மறை சக்தி உனக்கு அங்கிருந்துதான் தொடங்குகின்றது என்பதை தெளிவுபடுத்தவே வந்தேன் என் தங்கமே. இந்த நேரத்தில் மறந்தது, உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் உன் எச்சை பாத்திரங்களை போட்டு விடாதே. உன் வீட்டில் இருக்கும் எச்சை பாத்திரங்கள் எதிர்மறை சக்திகளுக்கு நண்பன் என் பிள்ளையே. அதையும் அவ்வப்பொழுது சுத்தப்படுத்தி கொள் என் தங்கமே. முடிகின்றதோ முடியவில்லையோ கையோடு கையாக வேலையை முடித்துக்கொள் என் தங்கமே. உன் வீட்டில் அங்கெங்கும் இருக்கும் குப்பைகளை ஒட்டு மொத்தமாக அனைத்தும் ஒன்று சேர சுத்தம் செய்து வைத்துக்கொள் என் தங்கமே. இந்த மூன்றையும் முறையாக செய்து பின்பு உன் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன். துணிகளை கசகச என்று வீட்டில் அங்கும் இங்கும் சேர்த்து வைக்காமல் அவ்வப்பொழுது எடுக்கும் துணிகளை மடித்துக்கொள். அவ்வப்பொழுது அழுக்கு துணிகளை துவைத்துக்கொள் என் தங்கமே. அதுவும் வீட்டில் சேர்த்து வைப்பது வீட்டிற்கு ஆகாது என் குழந்தையே. நான்காவது என்ன தெரியுமா? நான் சொன்ன துணிகள்தான் என் தங்கமே. இதை கவனமாக அவ்வப்பொழுது செய்து முடித்துக்கொள் என் தங்கமே. அதற்கான தெம்பை நான் கொடுக்கின்றேன். இதை செய்தல் தான் உன் எதிர்மறை சக்தி வெளியே செல்லும். எதிர்மறை சக்தி வெளியே செல்ல வேண்டும் என்றால் உன் வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. மனம் சுத்தமாக இருந்தாலும் உன் வீட்டின் நிலைமை சுத்தமாக இருந்தால் மட்டுமே தெய்வ கடாட்சம் உனக்கு நிறைந்திருக்கும். தெய்வம் உன் வீட்டிற்கு வர உன் வீடு மிகவும் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் என் குழந்தையே. உன் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தும் குறைந்து உன் வீட்டின் வாழ்க்கை பல மடங்காக பலப்படும். உன் உடல் நலம் அனைத்தும் தெம்பேறி உன் உடல் நலத்தில் மேன்மேலும் மாற்றங்கள் ஏற்படும். உன் உடம்பில் இருக்கும் வலிகள் அனைத்தும் குறைந்து உனக்கு நல்லபடியான சுறுசுறுப்பு கிடைக்கும். உன் அன்னை சொல்லும் வாக்கை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள் பிள்ளையே. ஏன் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை மாறும். உனக்கு
துளைந்து போன வாழ்க்கை திரும்ப கிடைக்கும். நீ தேடியது அத்தனையும் உன் கையில் கிடைக்கும். நீ தேடிக்கொண்டிருக்கும் வெற்றி உன்னை தேடி வந்து சேரும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு இரு. உன் அன்னை உன்னோடு தான் இருக்கின்றேன். தைரியமாக அனைத்தையும் நீ செய்து முடி. உனக்கான தெம்பை நான் கொடுக்கின்றேன் என் தங்கமே. வீட்டில் சுற்றியுள்ள பக்கங்களும் வீட்டின் குளியலறையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள முயற்சி செய் என் தங்கமே. அனைத்து நாளும் காரணங்கள் சொல்லி வீட்டை அசுத்தம் செய்வதால் மட்டும்தான் எதிர்மறை சக்திகளுக்கு ஒரே படியாக உன் வீட்டில் சுமந்து உன்னை சுமக்கும்படி செய்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. உனக்கு அதை வீழ்த்த காரியம் இதுதான் என் தங்கமே. உன்னை படுக்கையறைக்கு கூட அழைத்து செல்லும் அளவிற்கு நீ அவர்களுக்கு கைமாறு செய்யாதே. உன் வேலைகளை அவ்வப்பொழுது செய். உன் தாய் உனக்கான தெம்பை தருகின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளம்.